இப்போ நான் ஒரு ஜாதகம் என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் ஒரு ஜாதகரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவர் யார்? நல்லவரா, கெட்டவரா, மூத்தவரா, சின்னவரா, தாத்தாவா, பாட்டியா, அப்பாவா, யார் இவர் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா ஈஸி. நான் எப்பவுமே ஷார்ட்கட்டில் போகிற ஆள் தான். லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் இளையவர். இப்போ ஜாதகன் 6ஆம் வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பார்? ஜாதகம் தான். லக்னாதிபதி 6ஆம் வீட்டுக்கு போனார்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தந்தை வழி தாத்தனுடைய தாத்தா வர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. தனுசு வீடு தான் தொடர்பு கொள்கிறாங்க. இப்போ இந்த தனுசு மண்டலம், தனுசு வீடு, தனுசு ராசி, தனுசு லக்கணமோ, தனுசு வீடு ராசிக்காரங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஜோதிட சூட்சமங்கள். சரி, இப்போ எல்லோரும் காலையிலேருந்து ஒவ்வொரு பலன்களை சொன்னாங்க. இப்போ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நம்மளுடைய பலன்கள் நாம் எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறத சொல்லலாம். ஒரு ஜாதகனை பற்றி எப்படி தெரிஞ்சுக்கிறது? இப்போ நான் ஒரு ஜாதகம் என்கிட்ட கொடுக்குறீங்க, நான் ஒரு ஜாதகரை பற்றி எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? அவர் யார்? நல்லவரா, கெட்டவரா, மூத்தவரா, சின்னவரா, தாத்தாவா, பாட்டியா, அப்பாவா, யார் இவர் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அப்படின்னா ஈஸி. நான் எப்பவுமே ஷார்ட்கட்டில் போகிற ஆள் தான். லக்னாதிபதி 3ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் இளையவர். மாமன் குணம் அவனுக்கு இருக்கும், மாமனோடு ஒத்திருப்பான். லக்னாதிபதி 4ஆம் வீட்டில் இருந்தால் யார் மாதிரி இருப்பார்? தாயை போல ஜாதகர் இருப்பார். ஜாதகர் சுகவாசியாக இருப்பார். ஜாதகர் சொந்த தொழிலை தான் செய்வார். ஜாதகர் எப்படி இருப்பார்? அடுத்தவன்ட்ட வேலைக்கு போகிறத விரும்ப மாட்டார். ஜாதகர் லக்னாதிபதி 5ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகன் தாத்தாவுடைய உருவத்தையும் தாத்தாவுடைய குணத்தையும் பெற்றிருப்பார். ஜாதகர் ஒரு குழந்தை போல எப்படி இருப்பார்? ஆள் என்ன மண்டத்தனமாக இருந்தாலும் குழந்தை மனதுடையவர், நல்லா ஒரு ஜாலியான கேரக்டரில் இருப்பார். இப்போ ஜாதகன் 6ஆம் வீட்டுக்கு போனால் எப்படி இருப்பார்? ஜாதகம் தான். லக்னாதிபதி 6ஆம் வீட்டுக்கு போனார்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, தந்தை வழி தாத்தனுடைய தாத்தா வர்க்கத்தில் இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல உத்தியோகத்துக்கு உயர்ந்தவன், வெளிநாடு வெளி மாநிலத்துக்கு பயணம் செய்ய விருப்பமுடையவன். அவனுக்கு எப்படி இருக்கும்? உத்தியோகம் நல்லா இருக்கும், இது நல்லா இருக்கும்னு சொல்லலாம். லக்னாதிபதி 7ஆம் வீட்டில் அமர்ந்தா ஜாதகர் எப்படி இருப்பார்? அங்கே கால புருஷனை அப்படியே கையில் எடுத்துக்கணும். 7ஆம் வீடுங்கிறது யார் வீடு? 7ஆம் வீடுங்கிறது யார் வீடு? குமரேசனுக்கு தெரியல. 7ஆம் வீடுங்கிறது யார் வீடு? 7ஆம் வீடுங்கிறது யார் வீடு? குமரேசன் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 7ஆம் வீடு காலபுருஷனுக்கு 7ஆம் வீட்டு அதிபதி யார்? சுக்கிரன். அதுக்கு லக்னத்துக்கு எந்த பாவகமாக இருக்குதோ அதை அப்படியே பொருத்தி சொன்னால் ஜோதிடம் மிக அற்புதமானது, எளிமையானது. உணர்ந்து கொள்வது, புரிந்து கொள்வது தான் கடினமே தவிர நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது அற்புதமான எளிமையானது. இது ஒரு இம்ப்ரெஸ் பாயிண்ட்லாம். அப்போ லக்னாதிபதி 7ஆம் வீடில் இருந்தாலோ துலா ராசியில் இருந்தாலோ ஜாதகர் எப்படி இருப்பார்? நல்லா ஒரு சாப்பாட்டு பிரியராக இருப்பார். பாட்டியோடைய குணத்தை ஒற்றி இருப்பார். நீதிமானம், மற்றவங்களுக்கு அட்வைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். நீதி நேர்மையை சொல்வார். எப்போ பார்த்தாலும் அடுத்தவங்களுக்கு குறை கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பார். நல்ல சாப்பாட்டு பிரியர். நல்ல ட்ரெஸ் எப்படி போடுவாங்க? அந்த சுக்கனோடைய கேரக்டர் அப்படியே எடுத்து போடணும். கிழிஞ்சு ட்ரெஸ்ஸு போடுவாங்களா, நல்லா ஃப்ரெஷ்ஷான ட்ரெஸ் போடுவாங்களா? நல்லா பர்சனாலிட்டியாக இருப்பாங்க. சரிங்களா? ஆள் நல்லா இருப்பார். இப்போ லக்னாதிபதி 8ஆம் வீட்டுக்கு போயிட்டார். அப்போ 8ஆம் வீடு லக்னத்துக்கு எப்படி இருந்தாலும் அங்கே விருச்சகத்தையும் அதையும் மேட்ச் பண்ணணும். அப்போ 8ஆம் வீட்டுக்கு போனால் உருப்பிட மாட்ட, நீ புறம்போக்கா போயிடுவ, நீ போகிற நம்மளெலாம் விளங்காது அப்படின்லாம் சொல்கிறது தூக்கி அப்படியெல்லாம் தயவு செய்து சொல்லாதீங்க. ஒரு மறைவு ஸ்தானத்தில் இருந்தால் என்ன பண்ணும்? அவன் அற்புதமான அமானுஷ சக்தியை புரிந்து கொள்பவன். அவனை நல்லா ஆராய்ச்சி படிப்பு வை. கொஞ்ச நாள் அவனை வெளியே ஹாஸ்டலில் போடு, வெளியிடத்தில் படிக்க வையே. அவனுக்கு கட்டாயம் நிலபுலன்கள் யோகம் ஏற்படும். ஓகேங்களா? அதே போல் அப்பனுடைய பாட்டியோடைய குணம், அந்த பாட்டியோடைய கேரக்டரில், அந்த கேரக்டரில் தான் அவன் வாழ்வான், அந்த கேரக்டரில் தான் அவன் இருப்பான் அப்படிங்கிறத எப்படி சொல்லணும்? இப்படி சொல்லி பழகணும். லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறார். யார் மாதிரி இருப்பார்? நீங்களே ஜோசியம் சொல்லிடலாம். சிவகுமார் தான் ஆழமாக சொல்ல போகிறார். சொல்லுங்கள் சிவகுமார். லக்னாதிபதி 9ஆம் வீட்டில் இருக்கிறார். யாரை போல இருப்பார்? அவர் சொல்ல, நீங்கள் சொல்லணும். அவர் சொல்கிறத விட்டுருங்க, நீங்கள் சொல்லுங்கள். அப்பா மாதிரி இருப்பார், குருவாக இருப்பார், நல்ல இனிப்பு சாப்பிடுவார்,
ஊருக்கு உபதேசம் பண்ணுவார், நல்ல வெளியூர் வெளிநாடுகளை விரும்புவார், மாற்றத்தை சந்திப்பார், பிளே பாயாக இருப்பார், கோவில் கோவிலாக திரிவார், புனித யாத்திரைக்கு போயிட்டு வருவார், புரியுங்களா? எப்பொழுதும் பணத்தை வச்சுட்டு இருப்பார், குமரேச மாதிரி கன்னத்தில் கையை வச்சுட்டு இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லணும். புரியுதுங்களா? ஏன்னா அவர் இப்படி கேட்டு அப்படியே ஆழமாக தூக்கத்துக்குள்ளே போயிட்டார். அதனால தான் கேட்டு பேசிக்கிட்டு இருக்கிறேன். 9ஆம் பார்த்தா குமரேசன் வருதார். சரி, லக்னாதிபதி 10ஆம் வீட்டுக்கு போயிடார். சில ஜாதகம்லாம் பண்ண 10ஆம் வீட்டுக்கு ஐயோ அவன் அவ்வளோதான், பிறந்தவொடனே ஒரு கர்மம் நடந்திருக்கணுமே, அவன் பிறந்தவொடனே அப்பனை போட்டு சாத்திருக்கணுமே. தயவு செய்து இந்த ஜோதிடம் எல்லாம் இப்போ மாறி போச்சு. லக்னத்துக்கு 10ஆம் வீட்டில் இருந்தால் இவன் சுகத்தை நோக்கி பயணம் செய்வான், பிறந்த ஊரை விட்டு வெளியில் இருப்பான். கொஞ்ச நாளைக்கு இவனுக்கு தத்து புத்திர யோகம் இருக்குது. என்ன செய்யணும்? அப்பனுடைய 2ஆம் இடம், அப்பனுடைய 2வது இடம், புரியுதுங்களா? இவன் பிறந்ததுக்கு அப்புறமேட்டு அப்பனுக்கு வருமானம் வரும், புரிஞ்சுட்டிங்களா? அப்பனுக்கு நல்ல வளர்ச்சிகள் ஏற்படும். இவனுக்கு அப்போ என்ன பண்ணும்? அப்பப்போ கருத்து மோதல்கள் ஏற்படும். இருந்தாலும் அப்பன் நல்ல வளர்ச்சி இருக்கும். 4ஆம் வீட்டை பார்க்குது. 10ஆம் வீட்டில் ஜாதகர் இருந்தால் எந்த வீட்டை பார்க்கும்? நேர் 4வது வீட்டை பார்க்கும். ஜாதகர் எப்படி இருப்பார்? பார்க்கும் வீட்டை தான் ஜாதகர் தேடிக்கிட்டே இருப்பார், புரியுங்களா? எப்படி தேடுவார்? எந்த கிரகம் எந்த வீட்டை பார்க்குதோ, லக்னாதிபதி எந்த வீட்டை பார்க்குதோ அவருடைய ஆசா பாசம் இணைப்பு போல அதில் தான் இருக்கும். நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிங்க. லக்னாதிபதி 11ஆம் வீட்டில் இருக்குது. யாரை மாதிரி இருப்பார்? சித்தப்பா மாதிரி இருப்பார், லக்ன மூத்த அண்ணனை மாதிரி இருப்பார், புரிஞ்சுட்டிங்களா? இவங்களுடைய பிதர்கள் வம்சத்தில் மாதிரி அவங்க சேட்டைகள்லாம் இவங்கள்ட்ட இருக்கும். இப்போ லக்னாதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தால் ஜாதகர் எப்படி இருப்பார்? அவன் கொஞ்சம் சுயநலமாக தான் இருப்பார், எதையும் லாப நோக்கம் இல்லாமல் செய்ய மாட்டார், எடுக்கிற காரியம் தான் செஞ்ச செயல் இவருக்கே ஒரு விஷயம் பாதகமாக முடியும் அப்படின்னு சொல்ல பழகணும். லக்னாதிபதி 12ஆம் வீட்டில் இருக்கிறாரு, நீ விளங்கவே மாட்டடா, நீ பிறந்தோடனே நஷ்டமாயிரும் விரயமாயிரும் அப்படியெல்லாம் சொல்லாமல், லக்னாதிபதி 12ஆம் வீட்டுக்கு போயிடுச்சுன்னா இவனை வெளியூர் அனுப்பி வைங்க, நல்ல அம்சமாக வருவான். இவனுக்கு நல்லா வெளியூர், அதாவது 12ஆம் இடத்துடைய மைனஸ் மட்டும் எடுக்கூடாது. 12ஆம் இடத்துல நிறைய இது என்ன இருக்குது? ஆராய்ச்சி பலன்கள் நிறையா இருக்குது, நிறைய நல்ல பாயிண்ட் இருக்குது. இப்போ 12-6 கனெக்ட் ஆகிட்டா தான் மிகப்பெரிய ராஜயோகமெல்லாம் எங்கே இருக்குங்க? அங்கே தான் 12-6 தான் இருக்குது. 12-6 எல்லாம் விரயம், கண்டிப்பாக விரயம் தான். இன்றைக்கி விரயம் இல்லாத மனிதன் யாராக இருக்காங்களா? இப்போ லக்னத்துக்கு 12ஆம் இடம்னா காலபுருஷனுக்கு 12 மீனம், அடிக்கடி கடல் பிரதேசத்துக்கு போக விருப்பப்படுவான், பிரயாணம் பண்ணுறது விருப்பப்படுவான், நண்பர்களோட வெளியில் போகிறது ஆசைப்படுவான். 12ஆம் இடம்ங்கிறது என்னதுங்க? யாருடைய தாய் பட்டியாக வரும்? அப்பாவுடைய அம்மா, புரியுங்களா? அப்பாவுடைய அம்மா, அம்மாவுடைய தாய்க்கு சொந்தமாக அப்பாவுடைய அம்மா மாதிரி இருப்பான், பாட்டி மாதிரி இருப்பான், பாட்டியோடைய குணப்பாலங்கள் இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன பாயிண்ட்டு தான். இது எல்லாம் இம்ப்ரெஸ்மெண்ட் பண்ணுற பாயிண்ட்டு. இதை எல்லாம் நீங்கள் உள் வாங்கணும். அடிப்படையில் தான் விஷயம் இருக்குது. நீங்கள் எல்லாருமே நினைக்கிறீங்க அடிப்படையை விட்டுட்டு எனக்கெல்லாம் தெரியுமே நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அடிப்படையிலே பல பேர் இல்லை. அடிப்படையை கேட்டாலே சொல்ல தெரிய மாட்டேங்குது பல பேர்த்துக்கு. இன்றைக்கி அடிப்படை யார் தயாராக இருக்கிறாங்கன்னா, யூடியூப்பில் பார்க்குற வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் தான் அடிப்படை தரவாக வச்சுட்டு கேள்வி கேட்குறாங்க. முந்தானத்து ஒரு ஜாதகம் கொடுத்துட்டு நான் யாரை மாதிரி இருப்பேன்னு கேள்வி கேட்டாங்க. எப்படி பதில் சொல்லுவீங்க? நீங்கள் இருங்க அங்கே உட்காந்து நீங்கள் எழுதின நோட்டெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும். அப்போ ஜாதகம் படிக்கணும், ஜாதகத்தை படிக்கணும். காலையில் நிறைய சொன்னாங்க. இன்னொருடைய கருத்தை எப்பயுமே அடுத்தவங்களுடைய கருத்துக்குள்ளே போகக்கூடாது. நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு ஜாதகத்தை போட்டால் 1000 பாயிண்ட் சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக வேலை செய்யும். ஒவ்வொருவருடைய பெற்றோர்கள் வேறு, ஒவ்வொருவருடைய ஞானம் வேறு, ஒவ்வொருவருடைய அறிவாற்றல் வேறு. அப்போ அவங்களுக்கு என்ன அறிவாற்றல் இருக்கோ ஒரே ஜாதகத்தை வச்சு பல விதமாக பலன் சொல்லலாம். நான் பெருசா, என்னது பெருசா, ஒன்னது பெருசாலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா ஜோதிடத்தை பொறுத்தவரை இதுதான் இறுதி நிலை என்று யாராலுமே சொல்லவும் முடியாது. என்ன பண்ணுது? ஜோதிடம் என்பது எப்படி இருக்கும்? அவங்களுக்கு என்ன தெரியுதோ ஜோதிடம் படிக்க ஜோதிடமே உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அது தகுதி நம்ம வளர்த்துட்டு என்ன பண்ணலாம்? அட்டகாசமான முறையில் அது நம்மளை வளர்த்துக்கிட்டே போகும். இப்போ ஒரு ஜாதகத்தை பார்த்தோன்னே அவன் யாரை பாரா இருப்பான்னு நீங்கள் சொல்ல முடியுமா? கேரக்டர் சொல்லுவீங்களா? சீனியர் சொல்லலாமா? குமாரண்ணா ஏதோ பார்க்குறேங்க. ஜாதகத்தை பார்த்தோன்னே இப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம்? நம்ம லக்னாதிபதி யார், நம்ம யார் மாதிரி முதல்ல இருக்கிறோம், நம்ம சேட்டைகள் என்ன எப்படி இருக்குது, நம்ம என்ன எண்ணங்கள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இவன் உழைப்பாளியா இவன் சுகவாசியான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? எல்லாருனாலையும் உழைக்க முடியாது. அப்போ லக்னாதிபதி 4-10க்கு போயிடுச்சு அப்படின்னா அவங்க அதிகமாக உழைக்கிறத விரும்ப மாட்டாங்க. லக்னாதிபதி 6-8-12 போனவங்க என்ன பண்ணுவாங்க? உழைச்சி தான் அவனுங்கிற கட்டாயத்தில் இருப்பாங்க. புரிஞ்சுட்டிங்களா? இப்படி தான் எடுத்துக்கணும்.
அதை எடுத்து தகுந்த மாதிரி பயன்படுத்தணும். ஓகேங்களா? இப்படி எடுத்து பயன்படுத்தினா உங்களுக்கு ஜாதகம் சொல்வது ஈஸி. இப்போ 5ஆம் வீட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துனா அப்போ குழந்த மாதிரி இருப்பார், அவங்க தாத்தா மாதிரி இருப்பார், அந்த உருவம் தாத்தாவுடைய அவனுடைய முக ஜாடை தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லாமல் சொல்லக்கூடாதா? சரி, இப்போ ஒரு ஜாதகத்தில் லாஸ் ஆக போகிறான் அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? ஒரு தொழில், ஒரு ஜாதகம் வருது, உங்களுக்கு வந்து ஒரு தொழில் அமைக்கலாமான்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிங்க? பதில் சொல்லுங்கள். நீங்களாம் ஒரு 50 நோட் எழுதியிருப்பீங்க, சொல்லுங்க மேடம். 10ஆம் அதிபதி அதனுடைய விரயஸ்தானத்துலையா இல்லை லக்னத்துக்கு விரயஸ்தானமா? ம், ஓகே. இது லாஜிக், இது அடிப்படை ரூலு. ஆனால் ஜெயிக்கிறாங்க எப்படி? பத்தாம் அதிபதி தன்னுடைய பயணத்தில் நல்லா பார்த்துக்குங்க. 10ஆம் அதிபதி பார்க்குறதுல ரூல், ஓகே, அதுதான் ஃபஸ்ட்டு ரூல். நடக்கும் திசைநாதன் 10ஆம் அதிபதிக்கு 6, 8, 12 மறைந்திருந்தால், 10ஆம் அதிபதிக்கு 6, 8, 12 மறைந்திருந்தால் நிச்சயமாக தொழிலில் ஜெயிக்க முடியாது, தொழிலில் நஷ்டத்தை சந்திப்பார். 10ஆம் அதிபதி நன்றாக இருக்கிறார், தொழில் நன்றாக இருக்கும். நடக்கும் திசைநாதன், நீ நல்லா இருக்கிற, உன்னை ஓட்டிட்டு சுமந்துட்டு போகிற வண்டி சரியில்லை, நீங்கள் எப்படி இருப்பீங்க? புரியுதா? அப்போ அந்த வண்டி சரியில்லைனா எப்படி நம்மளால் போக முடியும்? கண்டிப்பாக போக முடியாது. அப்போ வண்டி, அந்த வண்டிங்கிறதா நடக்கிற திசைநாதன், புத்திநாதன். இதை தெரிஞ்சுக்கணும். அப்போ 10ஆம் அதிபதிக்கு சில பேர் நல்ல பீக்கில் இருப்பாங்க, அப்போ அந்த திடீர்னு இப்போ இதை மாறி போயிடும். இதுக்கு காரணங்கள் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது? இப்படி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இது ஒரு பாயிண்ட்டு, இதை வச்சு அப்படியே நோட் பண்ணி பாருங்கள். சனி பகவான் மட்டும்தான் பலன்களை உறுதிப்பட கொடுப்பவர். நல்லா தெரிஞ்சுக்கணும். யார் ஒரு மனிதனுக்கு கொடுப்பார்? உனக்கு தொழில், வீடு, வாகனம், வண்டி, நல்லது, பிறப்பு, இறப்பு, சொத்து, சுகம் அனைத்தும் யார் கண்ட்ரோல் இருக்குது? சனி பகவான் கண்ட்ரோலில் தான் இருக்குது. யார் கொடுத்தானா? சிவபெருமான் கொடுத்துருக்காரு. ஏன் கொடுத்தாருங்கிறது நமக்கு தெரியாது. அவர் கஷ்டப்பட்டார், போராடினார், வாங்கிட்டார். காலபுருஷனுக்கு 10க்கும் 11க்கும் அதிபதி யார்? சனி பகவான் தான். இப்போ அவர் எந்த வீட்டில் இருக்கிறார்? இப்போ மீனத்தில் இருக்கிறார். காலபுருஷன் 12. நீங்கள் இப்போ சொன்னீங்களா? கும்பேசன் சொல்கிறார் பாருங்க. காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுங்கிறாரு. இப்போ காலபுருஷனுக்கு 12ஆம் வீட்டில் இருக்கிறதுனால தான் 12ஆம் வீடு நன்மையும் இருக்குது, தீமைகளும் இருக்குது. இப்போ காலபுருஷனுக்கு சனி எந்த வீட்டுக்கு போனாலும் அந்த வீட்டை, அந்த மண்டலத்தை, அந்த பாவகத்தை திருப்பி போடுவார், சுத்தப்படுத்துவார். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ 12ஆம் பாவத்துக்கு போனதுனால தான் நிறைய விஷயம், இந்த உலகத்தில் நிறைய மாற்றங்களை அவர் அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருப்பார். 12ஆம் வீடு காலபுருஷனுக்கு மீனம், பூகம்ப வீடு. காலபுருஷனுக்கு 12ஆம் பாவகம் வளர விடாத ராசி. அதையும் எடுத்துக்கணும். நன்மைலாம் என்ன? நன்மை நிறையா இருக்குது. ஆன்மீகத்தில் முன்னேற்றம். அதனால தான் பாருங்கள், வரிசையாக இப்போ நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியா ஃபுல்லும் கோயில்கள் எல்லாம் உருவாகிட்டு இருக்குது, கும்பாபிஷேகம் நடந்துக்கிட்டே இருக்குது. புரிஞ்சுங்களா? யார் ஆட்சிங்கிறது முக்கியம் கிடையாது, செய்ய வைக்கிறது யாருங்கிறது தான் முக்கியம். இப்போ சனி பகவானுடைய பார்வை எந்தெந்த வீட்டில் இருக்கும்? நம்ம இங்கே நாடி ஜோசியத்துக்குள்ளே போல் நம்ம ஒன்லி பாரம்பரியம் மட்டும்தான். ரிஷபத்தில் இருக்கும், கன்னியில் இருக்கும், தனுசில் இருக்கும். புரியுதுங்களா? இப்போ மீனம், ரிஷபம், கன்னி, தனுசு, இந்த 4 வீடுகளும் 4 வீட்டுடைய ராசிகளும் அந்த 4 ராசிகளுடைய ஊர்களும் 4 ராசிகளில் உள்ள உலக நாடுகளும் தான் இன்றைக்கி செய்தியில் இருப்பாங்க. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ ஒருத்தனுக்கு வேலை எப்போ கிடைக்கும்? அடுத்து வேலை எப்போ கிடைக்கும்? இப்போ விஷயம் இதுதான். இப்போ பாயிண்ட்டு கொடுத்தாச்சு. சனி பகவானை பிடிச்சிட்டா நீங்கள் வேலையை பிடிச்சிடலாம், தொழிலை பிடிச்சிடலாம், கல்யாணத்தை அமைச்சிடலாம், புள்ள பேர் கண்டுபிடிச்சிடலாம், இல்லை உனக்கு நல்லது கெட்டது எல்லாமே என்ன பண்ணிடலாம், எல்லாமே அமைச்சிடலாம். இப்போ சனி எத்தனை டிகிரியில் அங்கே போயிட்டு இருக்கிறாரு? சிவகுமார் ஜி 70 ஜி. இப்போ எங்கே இருக்கிறார்? உத்திரட்டாது என்ன டிகிரியில் இருக்கிறார்? ஒரு ஜோதிடர் நாம் தினசரி கிரகங்கள் எந்த டிகிரியில் இருக்குது, எந்த வீட்டில் இருக்குது, எந்த வீடெல்லாம் பார்வையில் இருக்குது,
என்ன செய்ய போகுதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கிறது தான் முதல் ஜோதிடனுடைய தலையாய கடமை. பஞ்சாங்கம், பஞ்ச அங்கங்களை படித்து தெரிஞ்சு உணர்ந்து மண்டையில் பதிவு வைக்கணும். நமக்கு மேல் மாடி எது? அது மேல் மாடி எப்படி இருக்கணும்? நமக்கு பளிச்சுன்னு இருக்கணும். ஓகேங்களா? முடி இல்லாமல் இருக்கிறது இல்லை, பளிச்சுன்னு எப்படி இருக்கணும்? அந்த ஞானத்தோடு இருக்கணும். அப்போ சனி பகவான் இன்றைக்கி 6ஆம் டிகிரியில் போயிட்டுருக்காரு, ஒரு 9ஆம் டிகிரியில் போயிட்டுருக்கான்னு வைங்க. தெரிஞ்சுக்கணும் எந்த டிகிரியில் சனி, மெயினாக சனி எந்த டிகிரியில் போயிட்டுருக்காரு, குரு எந்த டிகிரியில் போயிட்டுருக்காரு, ராகு எந்த டிகிரியில் போயிட்டுருக்காரு, கேது எந்த டிகிரியில் போயிட்டுருக்காரு, சந்திரன் எந்த டிகிரியில் போயிட்டுருக்காரு. இவங்களை எல்லாம் டெய்லி என்ன பண்ணோம் சார்? மாதிரி கணிதம் போகிறதுக்கு மேலே இருந்துச்சு. இப்போ கணிதம் என்ன ஆகுது? சாஃப்ட்வேர் தட்டினா ஜோசியம் வந்துடுது. 7 டிகிரியில் இருக்குது. 7 டிகிரிங்கிறது எந்த நட்சத்திர பாதம் வரும் ஐயா? 7வது டிகிரி எந்த நட்சத்திர பாதம் வரும்? பூரட்டாதி 1 3 டிகிரி 3 பாதம் 20 கலை விட்டுருங்க. உத்திரட்டாதி 1ல் இருக்கும், உத்திரட்டாதி 2ல் இருக்கும். கரெக்டாக 2 1 உத்திரட்டாதி 2. உத்திரட்டாதி 2ல் தான் இப்போ சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். எப்பயுமே பாருங்கள், சனி பகவானுடைய வக்ரகதி இப்படி திரும்பி இருக்கும்போது ஒரு பலன் நடக்கும். இப்படி திரும்பின உடனே பாருங்கள், உடம்புல இந்த உலகத்தில் நிறைய திடீர்னு அசம்பாவிதங்கள் நடக்கும். இந்த அசம்பாவிதிகள் நடக்குது, கடல் பொங்குது, நிலநடுக்கம் நடக்கிறது, விபத்துகள் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வக்ர பயிற்சியத்தை சனி திரும்பும் போதும் சரி, இப்படி திரும்பும் போதும் சரி, இது ஒரு வேவ்ஸ், இது ஒரு அலை. அந்த வேகம் பயங்கரமாக இருக்கும். அது உள்ளே போய் வண்டி ஸ்டக் ஆகி நின்று அதுக்கப்புறமேட்டு தான் நார்மலாக போகும். இந்த நார்மலாக போகிறப்ப பார்த்தீங்கன்னா இப்போ தான் வக்ர பயிற்சி உலகத்துக்கான பலன்கள் நடக்கும். இந்த இடத்துல உங்களுடைய 6ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி, நீங்கள் கேட்டிருந்தீங்களே பையனுக்கு எப்போ வேலை அமையும், நான் கேட்டிங்க பாருங்கள், இங்கே இருந்து தான் எடுக்கணும். இதுதான் சூட்சமத்தில் அடிப்படையில் சூட்சமம், வேறு ஒன்றும் பெருசாக சூட்சமாக சொல்லி கொடுக்கல. இந்த சூட்சமம் தெரிஞ்சால் போதுமானது. எப்போ வேலை கிடைக்கும்? உன்னுடைய 6ஆம் அதிபதி மீனத்திலேயோ ரிஷபத்திலேயோ கன்னியிலேயோ தனுசிலேயோ 7வது டிகிரியில் இருந்தால் இப்போ அந்த 7வது டிகிரியில் 4 வீட்லேயும் 7 டிகிரியில் தொடர்பு கொள்வார் சனி பகவான். புரியுதா? இல்லை இன்னும் டீ வேண்ட வாங்கி தருங்க. இருக்கா? எல்லாம் டீ கொடுக்கணும் இன்னொரு முறை. ஐயா, நான் சொல்லித்தரது ரொம்ப நுட்பமான ஜோதிட பாயிண்ட்டு, ஆனால் நான் எளிமையாக சொல்லி கொடுக்குறேன். புரியுங்களா? இந்த 7வது டிகிரியில் உங்களது ஜாதகத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க அந்த நிலை தான் உங்களுக்கு இயக்கத்தில் இருக்கும். 6ன்னு வேலையும் எடுக்கலாம், 6ங்கிறத கடனையும் எடுக்கலாம், 6ங்கிறத நோயின்னு எடுக்கலாம், 6ங்கிறத உபஜயஸ்தானம்னு எடுக்கலாம். புரிஞ்சுட்டிங்களா? இங்கே தசா புத்தி சம்மந்தப்பட்ட கிரகம் என்ன சம்மந்தப்படுதுன்னு தெரிஞ்சுதா ஜோசியம் நீங்கள் சொல்லிடலாம். புரியுதுடா? இப்போ அங்கே 8 அங்கே இருக்கிறான். இப்போ தான் வேலை போகிறது. கவர்மெண்ட் வேலையாக இருந்தாலும் தனியார் வேலையாக இருந்தாலும் இப்போ தான் வேலையை விட்டு நிற்பாங்க. விஆர்எஸ் வாங்குறதுலாம் இந்த டைம் தான். திடீர்னு போயிட்டே இருப்பாங்க, வேலை பிடிக்கல, நிறைய பிரச்சனைகள் இருக்கும். சனி பகவான் பார்க்குற வீடும் குரு பகவான் தொடர்பு கொள்ளும் வீடும் ஒரு மனிதனுக்கு விஷயத்தை சொல்லும். இப்போ சனியும் குருவும் ஒரு வீட்டை தொடர்பு கொள்கிறாங்க. எந்த வீட்டை தொடர்பு கொள்கிறாங்க? தனுசு வீடு தான் தொடர்பு கொள்கிறாங்க. இப்போ இந்த தனுசு மண்டலம், தனுசு வீடு, தனுசு ராசி, தனுசு லக்கணமோ, தனுசு வீடு ராசிக்காரங்களோட லைஃப்பில் நிறைய சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. புரியுதா? உங்கள் லக்னத்துக்கு தனுசு எந்த பாவகமாக இருந்தாலும், தனுசு ராசியாக இருந்தாலும், நீங்கள் தனுசு லக்னமாக இருந்தாலும், நடக்கிற திசாநாதனோ புத்திநாதனோ தனுசில் இருந்தால் உங்களுக்கு பலன்கள் என்ன பண்ணோம்? சில பலன்கள் இந்த இப்போ நடக்கக்கூடிய பலன்கள் எல்லாமே சனி பகவானும் குரு பகவானும் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அங்கே எந்த கிரகம் இருக்குது அந்த கிரகத்தில் என்ன பண்ணும்? ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வாழ்க்கையில் இயக்கத்தில் ஏற்படுத்தி கொடுக்கும். இதே 7வது டிகிரியில் 6ஆம் அதிபதியுடன் பாவகிரகங்கள் சம்மந்தப்படுது. இப்போ ஒன்று தனுசில் ஒரு லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி இருக்குதான்னு வைங்க. இப்போ 7 டிகிரியில் தனுசில் இருக்கிறார், கூட கேது இருக்கிறார். என்ன பண்ணுவாங்க? கட்டாயம் இப்போ தான் வேலை இழப்புகள் ஏற்படும். திடீர்னு வேலை இழப்புகள் ஏற்படுறது, வேலையை விட்டு வெளியே வர்றது. புரியுதுங்களா? வேலையை எனக்கு வேண்டாம்னு விஆர்எஸ் எழுதி கொடுக்கறது, இந்த கம்பெனி வேண்டாம் வேறு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றுறது. இப்போ அங்கே ராகு இருக்கிறார், வேலையில் நல்லா வருமானமெல்லாம் கிடைக்கும், ஆனால் மேலதிகாரிகள் டார்ச்சர் அதிகமாக இருக்கும். அப்போ அவன் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, என்னால் வேலையே செய்ய முடியல. பாருங்கள், ராகுக்கு இருந்தால் என்ன பலன், கேது இருந்தால் என்ன பலன் பிரிக்க தெரியும். இது எல்லாமே சனி பகவான் இயக்கத்தில் வரக்கூடிய பாவங்கள் அப்படின்னு சொன்னால் டைம் என்னாச்சு? டைம் என்னாச்சு? 4:30 4:40 கட் பண்ணிடுங்க. ஓகேவா ஐயா? புரியுதா?
இப்போ ஒரு திசைநாதன் நான் சொல்லி கொடுக்குற பாயிண்ட்டு கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. ஒன்று யூடியூப்பில் போட்டு பாருங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு லாஸ் ஆணுச்சு அப்படிங்கிறத பாருங்கள். எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு வருமானம் ஆணுச்சுன்னு பாருங்கள். இந்த ஜோதிட பாயிண்ட்டை எடுத்துச்சுங்க. இது குறிப்பு, இது சூட்சமான பாயிண்ட்டு. இதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திங்கன்னா தெரியும். ஒரு திசைநாதனுக்கு 12ஆம் வீட்டில் 2ஆம் வீட்டில் பாவகிரகம் இருந்தால் அந்த திசா புத்தி அந்தரத்தில் நிச்சயமாக விபத்து நடக்கும், கண்டம் நடக்கும், தொழில் இழப்புகள் ஏற்படும். கோச்சார குரு பகவான் பார்வை இருந்தால் உயிருக்கு சேதாரம் இருக்காது, பொருளுக்கு சேதாரம் இருக்காது. ஆனால் என்ன ஆகும்? அந்த கண்டங்கள் ஏற்படும். கோச்சார குரு பகவான் பார்வை இல்லை என்றால் சனி ராகு சம்பந்தப்பட்டிருந்தால் நிச்சயமாக மரணத்தையோ கை கால் இழப்புகளையோ வெட்டுக்காயங்களோ ஏற்படுத்தி கொடுக்கும். திசைநாதனுக்கு 12ஆம் வீட்டில் ஒரு பலன், திசைநாதனுக்கு 2ஆம் வீட்டில் ஒரு பலன். இந்த பாவ கிரகங்கள் இருந்தால் எப்படியெல்லாம் வேலை செய்யும் அப்படிங்கிறதெல்லாம் ஆய்வில் நிறையா இதான் சும்மா 4-5 விஷயம் சொல்லி கொடுத்துட்டேன். இது நிறைய ஆய்வு பண்ணால் நிறையா விஷயம் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி தான் ஜோதிட சூட்சமங்களை பாயிண்ட்டுங்களை எடுக்கணும். கல்யாணம் எப்பொழுது ஆகும் சொல்லுங்கள் சிவகுமாரையா? எப்போ சொல்கிறது? வருஷக்கணக்காக பார்த்து எழுதிக்கிட்டு ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு பேசுகிறவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு இப்படியே இருந்தால் நம்ம எப்போ தயாராக வருது? குமரேசனும் தயாராக இருக்கிற எப்போ வாய்ப்பு கொடுப்பீங்க? நான் இங்கே ஒரு ஜோதிட களஞ்சியத்தையும் நான் வந்து கொட்ட போகிறோம் அப்படிங்கிறது புரியுதுங்களா? அப்போ நாம் ஒவ்வொருத்தரும் அனுபவத்தில் கிடைக்கிற பாயிண்ட்டுகளை சேகரித்து உடனே பயன்படுத்தி பார்க்கணும். இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை இதை வச்சு பயன்படுத்தி பாருங்கள். இந்த ரூலை எடுத்து அப்படியே திருமணத்துக்கு அப்ளை பண்ணுங்கள். சனி பகவானை எடுத்து திருமணத்துக்கு அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக வரும். இங்கே என்ன தேவை? சனி பகவான் எத்தனை பாகையில் எப்போ நவுருவார், ஒரு மாதத்தை கிடக்க எத்தனை நாள் ஆகும், ஒரு பாதத்தை கிடக்க எத்தனை நாள் ஆகணும் துல்லியமாக கணக்கு இருந்துச்சுன்னா தென் மாவட்ட ஜோதிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இல்லைப்பா ஒரு 2 வருஷம் 4 மாதம், இப்போ ஐயா மாதிரி அனுபவம் ஜோசியர் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் ஆகட்டும் ஒரு 3 வருஷம் ஆகட்டும், ஒரு 2.25 வருஷம் ஆகட்டும், அப்போ மாற்றம் வந்துடும் போ அப்படிம்பாங்க. சொல்லிவிட்டு நீங்கள் பரிகாரத்துக்கு 50 கோயில் எழுதி கொடுத்தீங்கன்னு வைங்க, ஒரு கோயிலும் வேலை செய்யாது. ஏன்னா எனக்கு பரிகார ஜோசியம் தான் பட்டமும் கொடுத்துருக்காங்க. ஆனால் நான் என்ன பண்ண முடியும்? அங்கே கொடுக்காமல் நாம் சும்மா கோயிலாக போகிறேன், விளக்கு ஏற்றுறேன், ஊரில் இருக்கிற 100 கோயிலுக்கு போகிறேன், போயிட்டு வான்னு விட்டுற வேண்டியது தான். எந்த பலனும் யோகம் வரும்போது தான் அந்த பலனும் நடக்கும். அதுலேயும் என்ன நடக்கும்? இதுதான் சனி பகவான் கொடுப்பதையும். அப்போ தான் ஒரு பழமொழியாக சொல்லாங்க, சனி கொடுத்தால் எவர் தடுப்பார், அது யாராக இருந்தாலும் சரி. அப்போ சூட்சமான விஷயமெல்லாம் அவர் கையில் தான் இருக்குது. என்ன கஷ்டப்பட்டாலும் என்ன கண்ணீர் மல்கி கரைஞ்சாலும் பலன் மனம் இறங்கிடுவாரா? இறங்கியிருக்காரா? அப்போ எள்ளு தீபம் ஏற்றுறீங்களே, இறங்கியிருக்காரா? சொல்லுங்கள், இறங்கியிருக்காரா பாஸ்? காளியாகி போய் விளக்கு போடுறான், மாற்றிருக்கிறாரா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? முதல்ல நீங்கள் தெளிவடையணும். இந்த பரிகாரம் சரியில்லை, அந்த பரிகாரம் அவர் சொல்கிறது நல்லா இருக்குது, இவர் சொல்கிறது நல்லா இருக்குது, போயிட்டே இருக்க வேண்டியது தான். அப்போ நம்ம கோயிலுக்கு எதுக்காக போகிறோம் அப்படின்னா, உன்னுடைய மனமும் உடலும் அந்த எனர்ஜி தாங்குவதற்காக, அந்த துன்பங்கள் நீங்குவதற்காக காத்திரு. இந்த துன்பத்துக்கு அப்புறம் உனக்கு ஒரு இன்பம் உண்டு. சனி பகவான் ஒரு துன்பத்தை கொடுத்தா அடுத்து என்ன பண்ணுவார்? ஒரு இன்பத்தை கொடுப்பார். கால புருஷனுக்கு அவர் 11ஆம் வீட்டுக்கு அதிபதி, ஆசைப்பட்டதை அடைவை கண்டிப்பாக கொடுப்பாரு. ஒரு கர்மம் நடந்தால் ஒரு லாபம் உண்டுங்க. 8ஆம் பாவத்து காரகர் யார்? 8ஆம் பாவத்து காரகர் யார்? சனி பகவான். அடுத்தது 8க்கு அடுத்த வீடு என்ன வீடு? 8க்கு அடுத்த வீடு 9ஆம் வீடு. அப்போ 8 கடந்த அவமானத்தையும் அசிங்கத்தையும் விபத்தையும் நடந்தால் 9ங்கிற பாக்கியம் உனக்கு கிடைக்கும், அதிர்ஷ்டம் கிடைக்கும், யோகம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 22வது கருத்தரங்கத்தை இதோடு நிறைவு செய்கிறேன். ரெடியாக இருக்கீங்க? பலன்கள் எப்படி இருந்துச்சு? ரெடியா? இங்கே பாருங்க, அவர் இப்படி அப்படியே எப்பயுமே ஒரு அனுபவ ஜோதிடர் வந்து இன்னொரு ஜோதிடரை சொல்கிறதுல தான் ஒரு ஜோதிடனுக்கு ஒரு சந்தோஷமே இருக்கும். புரிஞ்சுட்டிங்களா? ஒரு அனுபவத்தில் பார்த்தவங்க, அனுபவத்தில் இருக்கிறவங்க. இப்போ காலையில் ஜாதகம் 2 போட்டாங்க, அவங்க சொல்கிற பாயிண்ட்டும் ஓகே, இவர் சொல்கிறதும் பாயிண்ட்டும் ஓகே. ஆனால் லைவ் கட் பண்ணா. அப்போ நாம் என்ன செய்யணும்? எங்கேயுமே நம்ம நடுவில் பேசக்கூடாது. நமக்கான வாய்ப்பு எவ்வளோ நேரம்? கடவுள் கொடுக்குற வாய்ப்பு உனக்கு ஒரு 10 நிமிஷம் அப்படின்னா, நீங்கள் 10 நிமிஷோடைய வேல்யூ தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. எனக்கு அதுதான் வருத்தமாக இருக்குது. நம்ம 10 நிமிஷங்கிறது கடவுள் கொடுக்குற ஒரு வேலை, ஒரு பெரிய வாய்ப்பு. வாய்ப்புகள் எல்லோதுமே
எடுத்தோடனே பெரிய லாங் லைஃப் கொடுக்கறதில்ல. அதிர்ஷ்டம் இப்படி தான் வரும். விபத்து எப்படி வரும்? இப்படி தான் வரும். இல்லை சொல்லிட்டு வருமா, சிவகுமார் ஐயா நாளான்னைக்கு மதியானம் ஒரு பௌர்ணமி திரையோதய திதியில் நைட்டு 12 மணிக்கு உன்னை நான் விபத்தில் சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வருமா? இல்லை டக்குன்னு விபத்து வருமா? டக்குன்னு விபத்து வரும். அதிர்ஷ்டம் எப்படி வரும்? அதுவும் அப்படி தான் வரும். அப்போ நேரங்கள் எல்லாமே, காலங்கள் எல்லாமே பொக்கிஷங்கள். ஒவ்வொரு நொடியும் நவகிரகத்து கையில் தான் இருக்குது. நவகிரகம் எங்கே இருக்காங்க? உங்களுடைய விதியின் செயல்களாக உள்ளது. ஜோதிடம் நோட்டில் இல்லை, பேப்பரில் இல்லை. ஜோதிடம் உங்கள் உடம்பில் பதிவாகி உள்ளது, உங்களுடைய சக்கரங்களில் பதிவாகி உள்ளது. அது எதுவும் உங்களை கேட்டு செய்யாது. அதனுடைய செயல்கள் என்ன பண்ணோம்? தெரிஞ்சு கொண்டே இருக்கும். அதை படிக்கின்ற நாம் எப்படி இருக்கணும்? ஜோதிடம் படிக்கிறப்ப நம்ம நிறைய படிக்கணும், நிறைய கருத்தரங்கத்தில் கலந்துக்கணும். கருத்தரங்கத்தில் கேட்டு போய் அப்படியே தூக்கி போட்ட வேலையாகாது. ஜாதகத்தை பயன்படுத்தி பார்க்கணும். ஒரு விஷயம் 2 விஷயம் கிடைச்சாலும் அதை எடுத்து அப்ளை பண்ணணும். நிறைய படிக்கணும். படித்தா மட்டும்தான். டாக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்க? படிக்கிறாங்களா, தூங்கிட்டு இருக்காங்களா, இல்லை கோயிலுக்கு தெரியுறாங்களா? இப்போ நம்ம என்ன அப்டேட் பண்ணுறோம்? கோயிலுக்கு போகிறது தான். நான் ஏன்னா அப்படி சொல்ல நினைக்காதீங்க. யோசிருங்க, எங்கே திரும்பினாலும் கோயிலாக திரிகிறாங்க. எதுக்கு திரிகிறாங்கன்னே சத்தியமாக தெரியல. கோயிலுக்கு போகிறதுல ஒரு இது இருக்குது. ஆனால் கோயிலே என்ன பண்ணுறது? நான் கோயிலுக்கு எதிரானவும் இல்லை, நானும் சாமி தான் வச்சுருக்கிறேன். புரியுங்களா? படிக்கணும். படிச்சுட்டு போய் எங்கள் வரத்தை கேட்கணும். கடவுள் நம்மளை என் உழைச்சிருக்காண்டானுங்க, வரத்தை கொடுக்கணும், கடவுள் விருப்பம் பண்ணணும். நம்ம கோயிலுக்கு முருகன் சரியில்லை. இப்போ ட்ரெண்டிங்கு. இப்போ முருகனா இவங்களாம் அடுத்த ஒரு ட்ரெண்டிங்கு. புரியுங்களா? இப்போ கருப்பண்ணசாமி வாக்கு பெருசா, முருகன் வாக்கு பெருசா, இல்லை நாகாத்தம்மா வாக்கு பெருசா, யார் வாக்கு பெருசுடா அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறாங்க? ஜாதி சண்டை மாதிரி உருவாக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் நம்ம எந்த இதுக்குன்னு போகாமல், ஜோதிடமே என்னை பொறுத்த வரைக்கும் புதையல் யோகம். ஜோதிடம் கற்றுக்கிறதே புதையல் யோகம். திரும்ப திரும்ப சொல்கிறது அதுதான். உங்கள் வாழ்க்கையில் முக்காலத்தையும் சொல்லக்கூடிய ஞானம் ஜோதிட கலையில் இருக்குது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தையும் 3 காலத்தையும் சொல்லக்கூடிய ஒரே இது படித்து கல்வியில். இந்த அறிவு நம்மளை என்றைக்கும் ஒருபோதும் கீழே தள்ளாது. நீ முட்டாள்தனமாக பண்ணினா அது ஓன் தப்பு தான். அதே சமயத்தில் நாம் அறிவை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். டாக்டர் என் குருநாதர் சொல்லுவார், டே ஒரு ஜோசியம் பண்ணால் 5 டாக்டருக்கு சமாண்டாமல் பாரு. நீ ஜோசியம்டா 5 டாக்டருக்கு சமாண்டான்னு சொல்லுவார். அப்போ என்ன பண்ணோம்? படிக்கணும், கடவுள் பக்தியும் வேணும், படிக்கவும் செய்யணும். கடவுளுக்காக 1 மணி நேரம் செலவு பண்ணு. நீ படிப்பதுக்காக 23 மணி நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 18 மணி நேரம் செலவு பண்ணும் பாரு. இப்படிலாம் செலவு பண்ணாதான் ஜோதிடம் படிக்க முடியும், கற்றுக்க முடியும், அனுபவத்தில் அது பண்ண முடியும். நான் ஒரு ஜோதிட ஆராய்ச்சி குழுன்னு ஏற்படுத்தினேன். ஒருத்தர் கூட உள்ள வர்றதில்லை. நான் வெறுத்து போய் இந்த குழு நிப்பாட்டிட்டேன். உண்மையை சொல்கிறேன். சமீப காலமெல்லாம் நாம் நிறைய ஜோதிட ஆராய்ச்சி குழுலாம் ஏற்படுத்தி ஒரு ஜாதகத்தை போட்டு சொல்லி கொடுக்கணும். ஒருத்தருமே உள்ளே வர்றதில்லை. அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அவங்க பிஹெச்டிக்கு போயிட்டாங்க. பிஹெச்டி போனவங்க எல்லாம் இப்போ அடிப்படைக்கு வந்துட்டாங்க. அடிப்படை இருக்கவங்களாம் பிஹெச்டி நினைப்பில் இருக்கிறாங்க. ஆனால் லைவ் கட் பண்ணிட்டீங்களா? நல்லா புரிஞ்சுங்களா? இந்த பாயிண்ட் இன்றைக்கி சொல்லி கொடுத்த பாயிண்ட்டை எடுத்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு, உங்கள் வாழ்க்கையை முதல்ல கணிங்க. நீங்கள் அடுத்த வாழ்க்கையை அப்புறம் கணிச்சிக்கலாம். புரியுங்களா? நிறைய ஜோதிடர்கள் வாழ்க்கையில் அப்பப்போ பிரச்சனை வந்துடுது, கண்டம் வந்துடுது. இது என்ன காரணங்க? செய்வினா, பில்லி, சூனியம், இப்படியே சொல்லிகிட்டு இருக்க வேண்டியது தான். பில்லி சூனியம் வச்சுட்டான், அந்த சூனியம் வச்சுட்டான்னு. அதெல்லாம் இருக்குது, நம்ம இல்லைன்னு சொல்ல. அது ஒரு வேலையை செய்யும். நம்ம என்ன பண்ணோம்? நம்ம அதுக்குமே என்ன பண்ணோம்? அதுக்கே சில்லி சூனியம் வைக்கிற மாதிரி தயாராகணும். பில்லி சூனியத்துக்கு நம்ம சில்லி சூனியம் வைக்கணும். அந்தளவுக்கு என்ன பண்ணோம்? மனோபலத்தை அதிகப்படுத்தணும். ஜோதிடக்கலை நல்லா ஆராய்ஞ்சு படிக்கணும். ஜோதிடம் படிக்க 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 நமக்கு அந்த கலையை மட்டும் நம்மளை விரும்பணும். யார் விரும்பணும்? நீ விரும்பி கெஞ்சி வருந்தி போனால் வாணி உன்னை விரும்புவாள். எந்த வாணி? பக்கத்து வீட்டு வாணி இல்லை. எந்த வாணி? கலைவாணி. கலைவாணி விரும்பும் போது அறிவு கடல் சுரங்க உனக்கு விருத்தி ஆரம்பிக்கும். அப்போ 10 பேருக்கு 5 பேர் டெய்லியும் ஜாதகம் பார்க்க வருவாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜெயித்தவர்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டவங்க தான். எடுத்தோன்னே யாரும் வரல. எல்லாரும் 10 வருஷம் 12 வருஷம் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. திடீர்னு உனக்கு ஒரு யோக நேரம். இன்றைக்கி சில பேர்த்துக்கு யோக நேரம் வேலை செய்யுது. அதனால் அவங்க பெரிய லெவலில் இருக்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அவங்க வாழ்க்கையை விட்டு குடும்பத்தை பிரிஞ்சு தெருவில் உட்காந்த ஜோசியம் சொன்னவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருக்காங்க. நம்ம கம்ஃபர்ட் லைஃப்லேயே இருக்கிறோம். அதெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியில் வரணும். அப்படி உடச்சிக்கிட்டு வரும்போது தான் ஜோதிடம் சித்தியாகும்னு சொல்லிட்டு
இன்றைய கருத்தரங்கத்தை நிறைவு செய்கிறேன். அதே போல் அடுத்தடுத்து கருத்தரங்கம் நடக்கும். எல்லாருமே வாங்க. 25வது கருத்தரங்கத்துக்கு மிக சிறப்பு விழாவாக நடக்க போகிறோம். கட்டாயமாக எல்லோருக்கும் மேடத்துக்கு கொடுத்த மாதிரி சீல்டு கொடுத்தாங்க பாருங்கள், அதே மாதிரி சீல்டு, எல்லாத்துக்கும் சிறப்பு மரியாதை, சால்வை, படித்த சர்டிஃபிகேட்டு, ஆடல் பாடல் நிகழ்ச்சியுடன் அனைவருக்கும் ஆனந்தமாக ஒரு நாள் விழா சிறப்பாக நடைபெறும். இப்பொழுதே சொல்லி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் யார் யார் இருக்காங்களோ எல்லாருக்குமே யார் விருப்பப்பட்டாலும் அவர்களுக்கு பட்டங்கள், கௌரவங்கள், மரியாதைகள் செலுத்தப்படும். ஓகேங்களா? கட்டாயம் நம்மளோட 25வது கருத்தரங்கத்தில் எல்லாத்தையும் ஒரு பெரிய ஒரு சிறப்பாக கட்டாயமாக பண்ண முடியும். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.